எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க. ஹல்லேலூயா. அவர்தாமே சோதிக்கப்பட்டதினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனம் யாரை பத்தி போட்டிருக்குன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி போட்டு. சோதிக்கப்பட்டபடியால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு இந்த வசனம் புரியுதா? புதுசா வந்தவங்க இல்ல ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்ல உள்ளவங்க கொஞ்சம் இதை யோசிச்சு பாருங்க. நம்ம பாஷையில சொல்லணும்னா, நான் கஷ்டப்பட்டதுனால கஷ்டப்படுறவங்களுடைய கஷ்டத்தை என்னால உணர முடியும். அதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். நான் கஷ்டப்பட்டதுனால கஷ்டப்படுகிறவர்களுடைய கஷ்டத்தை உணர என்னால் முடியும். இந்த வார்த்தை யாருக்குரிய வார்த்தை என்றால், நீங்கள் நான் வழிபடுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை. இப்படி ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிச்சு கொண்டுகிட்டு இருக்கோம். நம்மை புரிந்து கொள்ளுகிற தேவன், நம்ம கஷ்டத்தை அறிஞ்சுக்கிற தேவன். நம்ம கஷ்டப்படும் போது நினைப்போம் கடவுள் மேல இருக்காரு, அவருக்கெல்லாம் இந்த கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மதத்தினர் சொல்லலாம். நான் கஷ்டப்படுறத நான் படைச்ச கடவுள் புரிஞ்சுக்கிறோமா? அவர் என்னை மாதிரியா வறுமையில இருந்தாரு? என்னை மாதிரி அவர் அவமானப்பட்டாரா? இல்ல என்னை மாதிரி அவர் கஷ்டப்பட்டாரா? அவர் பாட்டுக்கு மேல இருக்காரு, நான் என்ன பண்றேன், கீழே கஷ்டப்படுறேன் அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை போலவே கஷ்டப்பட்டவர், சோதிக்கப்பட்டவர், பாடுபட்டவர். அததான் இந்த வசனம் சொல்லுகிறது. அவர் தாமே சோதிக்கப்பட்டதினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். நீங்கள் வழிபடுகிற, நான் வழிபடுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? அதான் நம்ம பார்க்கிறது. குட்டி இயேசு இல்ல, நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்காக காயப்பட்டவர், நமக்காக பாடுபட்டவர், அவரை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவர் என்னென்ன செஞ்சார், அவர் ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? நான் பட்டம்பா கஷ்டம், உன் கஷ்டத்தை என்னால புரிய முடியும், நீங்க படுற கஷ்டம் எனக்கு உணர முடியும்னு அவர் மேல இருந்து சொல்லல, அவர் கீழே வந்துட்டு சொன்னார். அவர் உங்களுக்கு ஒரு சின்ன கதை மாதிரி ஒன்று சொல்றேன். ஒரு சம்பவம் ஒரு பிரசங்கத்துல சொல்லுவாங்க. ஒரு எறும்பு அடிபட்டுருச்சு. அடிபட்டோன்னு ஒரு மனுஷன் பார்க்கறான். பார்த்துட்டு இருந்து எறும்புக்கு எப்படியாவது காலை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில எடுத்து அந்த காலை என்ன பண்றான், சரி பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். இருந்த காலம் என்ன ஆயிடுச்சு, பிஞ்சு போயிடுச்சு. உடனே இவன் ஒன்று யோசித்தான், இப்படிப்பட்ட எறும்புகள், இப்படிப்பட்ட பூச்சி எல்லாம் இருக்குது, நான் இதுகளை சரி பண்ணணும்னா நான் எறும்பா என்ன பண்ணணும், மாறணும்னு மாறி அதற்கு உதவி செய்தானா. கடவுளும் அப்படிதான் தூரத்துல இருந்து நம்மளை சரி செய்ய பார்த்தார். அவர்னாலே முடியல. ஒன்னு யோசிச்சார், நானே மனுஷனா உள்ள இறங்கி மனுஷனா மாறி அவர்களுக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மனுஷனாய் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே வந்தவர் நம்மை போல எல்லா கஷ்டங்களையும் பட்டார். கஷ்டப்பட்ட அவர் தான் சொல்லுகிறாரு, நான் கஷ்டப்பட்டேன், நான் சோதிக்கப்பட்டதினால் சோதிக்கப்படுகிற உங்களுக்கும் உதவி செய்ய உண்மையா இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னொன்னு, உதவி செய்ய மட்டும் இல்ல, நம்மை போல நமக்காக பரிந்து பேசவும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்னொன்னு, அவருக்கு பேரு பிரதான ஆசாரியர். நீங்க இந்த பிரதான ஆசாரியரை பத்தி நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அந்த நாட்கள்ல இப்ப நான் எதர்ச்சியா ஒருத்தனோட சண்டை போடும்போது அவன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கிறோம். செத்து போனோடனே ஒரு அடைக்கல பட்டணம்னு ஒரு பட்டணம் இருக்கு. இந்த பட்டணத்துக்குள்ள ஓடி போயிடணும். இஸ்ரவேல் ஜனங்கள்ல யாராவது கைப்பிசகாய் தெரியாம அடிச்சதுல வாக்குவாதத்துல ஒருத்தவனை கொண்டு போட்டா அடைக்கல பட்டணத்துக்குள்ள போயிட்டா உள்ள அடைக்கல பட்டணத்துக்குள்ள உள்ள என்டர் ஆயிட்டா அவனை அந்த எதிரி தொடக்கூடாது. அந்த கோட்டுக்கு இங்கிட்டு தான் நிப்பான், அந்த பக்கம் போக முடியாது. ஏன்னா அது அடைக்கல பட்டணம். இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஒருவன் இருக்கிறான், பிரதான ஆசாரியர், பெரிய பாஸ்டர்னு நீங்க வச்சுக்கலாம் பேர். இந்த பெரிய பாஸ்டர் சாகர வர ஈவனை அவன் தொடவே முடியாது. ஆனா அந்த நாட்கள்ல அந்த பிரதான ஆசிரியர் பெரிய பாஸ்டர் வயசாகி என்ன பண்ணிடுவாரு, செத்த உடனே உனக்கு கொண்டாட்டம். செத்த உடனே தரதரன்னு இழுத்துட்டு ஆளை காலி பண்ணிடுறேன். ஏன்னா பிரதான ஆசாரி இருக்கிற வரதான்.
ஆனா இங்கு இயேசுவை குறித்து ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, நமக்கு உதவி செய்யக்கூடிய பிரதான ஆசாரியர். அவர் ஒண்ணு செஞ்சாரு பாருங்களேன், அவருக்கு சாவே. உங்களுக்கு புரிஞ்சுச்சா நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய நம்ம மேல அன்புள்ளவர்னு? சாகாமை உள்ளவர், சாவே இல்லாதவர், பிரதான ஆசாரியரின் பட்டத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு எனக்காக உதவி செய்யும்படி அவர் உயிரோட இருக்கிற வரை நமக்கு உதவி செய்ய முடியும். எப்ப வர உதவி செய்ய முடியும்? அவருக்கு சாவே கிடையாது. அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்கள் நான் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ உங்களுக்கு உதவி செய்கிறவர் மட்டுமல்ல, உங்களை புரிந்து கொண்டவர், சாவாமை உள்ளவர், அவருக்கு சாவே கிடையாது. அவர் உயிரோட இருக்கிறவரை உங்களுக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கு. அவர் உயிரோட இருக்கிறவரை உங்களுக்காக அவர் நன்மை செய்து கொண்டே இருப்பார். சாகாத ஒரு பிரதான ஆசாரியரை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கோம். அவர் தான் சொல்றாரு, நான் சோதிக்கப்பட்டேன், நான் கஷ்டப்பட்டேன், அதனால உன் கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் என்னென்ன கஷ்டப்பட்டார், மனுஷனா பிறந்து என்னென்ன பட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆழத்துல அதை உங்களுக்கு சொல்லி அதை உணர்ந்து நம்முடைய கஷ்டங்களில் அவர் நமக்கு உதவி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து போக போகும். எத்தனை பேர் ஆவலா இருக்கீங்க? அவர் என்னென்ன கஷ்டப்பட்டார் தெரியுமா? முதலாவது, இயேசு கிறிஸ்து பயந்தார். ஏசப்பா பயப்படுவாரா? சின்ன பிள்ளை சண்டை போடும்போது, எங்க ஏசப்பா பெரியவர், பேய்க்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம், எங்க ஏசப்பா பயப்படவே மாட்டார். ஆக்சுவலா இயேசு பயந்தார். அவர் தெய்வமாய் இருக்கும்போது அவரை பயமுறுத்த ஒருவராலும் முடியாது. ஆனால் அவர் மனுஷனாய் பிறந்ததினால் இயேசு கிறிஸ்து சில சூழ்நிலைகளில் பயந்தார். அவர் பயந்தாங்கொழி தெய்வம் அல்ல, அவர் மனுஷகுமாரனாய் மனுஷனாய் இருந்ததினால் அவர் பயந்தார். இல்லைன்னா பயத்தில் இருக்கிற உங்களை எப்படி அவர் விடுவிக்க முடியும்? பயம்னா அவருக்கு என்னன்னு தெரியும். சில சொல்ல பயம்னா எனக்கு என்னன்னு தெரியாது. இயேசு இப்படி சொன்னா பயப்படுறதை ஃபீல் பண்ண முடியுமா? இயேசு கிறிஸ்து பயந்தார். பிறப்புல இருந்தே ஒரு பயம் அவர் ஃபேமிலியை சுத்தி வந்துச்சு. இயேசு பிறக்கிறார், யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே 2 வயசு பிள்ளைங்க உயிரை ஃபுல்லா கொன்றணும், 2 வயசு பிள்ளைங்களை ஃபுல்லா கொன்றணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறான். குழந்தைகளை ஃபுல்லா கொண்டு குமிக்கிறான் ஏரோது ராஜா. இப்ப இயேசு பிறந்து விட்டார். அன்னை மரியாளும் சூசைப்பரும் இப்ப இயேசுவை தூக்கிக்கிட்டு பயந்ததினால் எகிப்துக்கு என்ன பண்ணாங்க? ஓடி போயிட்டு. பச்சை குழந்தையா இயேசு இருக்கும் போதே அவர் குடும்பம் பயத்தினால் சொல்றது. அவர் ஒரு பயந்த குடும்பத்தில் பிறந்தவர். எத்தனை பேர் பயந்துகிட்டு இருக்கீங்க? உங்க தெய்வத்துக்கு பயம்னா தெரியும். நீங்கள் நான் ஆராதிக்கிற தெய்வத்துக்கு பயம்னா தெரியும். குடும்பத்தோட பயந்துகிட்டு இருக்கோம். என்ன செய்வோம், ஏது செய்வோம், என் வாழ்க்கையில் என்ன நடக்கும், நான் என்ன செய்ய போறேன், எனக்கு பயமா இருக்காண்டவரே. பைபிள்ல சொல்றாங்கன்னா இதுவரை அதை அதிகாரப்பூர்வமா சொல்ல முடியல, 350-60 தடவைக்கு மேல இருக்குதான் பயப்படாதே பயப்படாதே. ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் பயப்படுகிறவர்கள். இயேசுக்கு தெரியும் அந்த பயத்தை அவர் ஃபீல் பண்ணாரு. பிறந்த பொழுதே அவருடைய தாயும் தகப்பனும் பயத்தால் நடுங்கி உயிரை காப்பாற்ற அவரை தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடினார்கள். இயேசு பயந்தவராய் குழந்தையாவே போனார். அல்லேலூயா. இது மட்டுமல்ல, இயேசு கடைசியில் சிலுவையில் அறையிற முந்தின ராத்திரி கெத்செமனே தோட்டத்தில் இயேசு போய் ஜெபிக்கிறார். கெத்செமனே என்றால் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், ஒலிவ கொட்டையில ஒலிவ விதையில எண்ணெய் எடுக்கிற இடம். 2-3 விதத்துல எடுப்பாங்க. பெரிய உரலை போல இருக்கும். காய்ந்த ஒலிவ கொட்டைகளை போட்டுட்டு, இப்ப இவ்வளவு கொட்டைகள் தான் இருக்குன்னா இவ்வளவு பெரிய வெயிட்டை அது மேல வச்சு அழுத்துவாங்க. இவ்வளவு சின்ன விதைகளுக்கு இவ்வளவு பெரிய பாரத்தை கொடுத்து அழுத்தி, இதனுடைய கீழ் பாகத்துல அந்த உரல்ல சின்ன ஒரு துவாரம் இருக்கும். இந்த வெயிட்டை அழுத்துல அந்த விதைகள் எல்லாம் நசுங்கி உள்ள இருக்கிற எண்ணெய்கள் இந்த துவாரத்தின் வழியாய், விதைகளின் அளவு சின்னது, வெயிட்டுடைய அளவோ பெருசு. அது வந்துட்டு எண்ணெய் எடுக்கிற இடம் மட்டுமல்ல, அப்படியே இயேசு கிறிஸ்து அளவுக்கு மிஞ்சின பாரத்தை அந்த ராத்திரியிலே அவர் சுமந்து கொண்டார். இயேசுவுக்கு தெரியும் பயம்னா எப்படி அந்த விதைகள் தாங்க முடியாமல் எண்ணெய் கசிகிறதோ, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்த நாணல்கள் வெடித்தது. இரத்த நாணல்கள் ஒரு ஆளுக்கு சீக்கிரத்தில் வெடிக்க வெடிச்சு வேர்வை துவாரத்து வழியா வர்ற அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு வரணும்னா அந்த அளவு அவர் பயத்தால் சூழ்ந்தார். இதெல்லாம் ஏன் சுமந்தார்? இதெல்லாம் ஏன் நடந்துச்சு? அவர் தாமே
இந்த வசனத்தை இப்ப இப்படி போட்டுக்கிற, அவர் தாமே பயந்ததினால் பயப்படுகிற உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்ம குடும்பத்திலையும் நம்மளை மிஞ்சின பாரம் அழுத்தும் போது, எல்லாரும் உங்களை கைவிடும் போது உனக்கு துணையாய் இரட்சகர் இயேசு கிறிஸ்து இருப்பார். ஏன்னா அந்த பயத்தை சூழ்ந்தவர் தான், பயத்தை சுமந்தவர் தான் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து. மார்க் 14:33-34. திகில் எல்லாருக்கும் தெரியும். இயேசு பயந்தாராங்கிறதுக்கு பதில் இதுல இருக்குது. திகில்னா என்ன? பயத்தினுடைய உச்சகட்டம். திகில் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா நார்மல் பயம் அல்ல, பயத்தினுடைய ஒரு எக்ஸ்ட்ரா, ஒரு உச்சகட்டம். அவர் திகில் அடையவும். வியாகுலம் என்றால் கவலையினுடைய உச்சகட்டம். கவலை என்பது சாதாரணம், வியாகுலம் என்பது கவலையுடைய அடுத்த பகுதி. பயம் என்கிற சாதாரணம், பயத்துடைய உச்சகட்டம் தான் திகில். அவர் திகில் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். போதும். என் ஆத்துமா துக்கமும் பயமும் திகிலும் அடைந்தார் கெத்செமனே தோட்டத்துல. அதனாலதான் சொல்றாரு, நான் சோதிக்கப்பட்டதினால் சோதிக்கப்படுகிற உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். சரி, ரொம்ப பயந்துட்டார். ஏன் பயந்தார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். முழு மனுஷனாய் அந்த நாளிலே அவர் மாறிவிட்டார். அவ்வளவு நாள் அவர் சொன்னாரு, பிதா என்னோடு கூட இருக்கிறார், பரிசுத்தாவி என்னோடு கூட இருக்கிறார், என்னை அவரை யாரும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னாரு. ஆனா உலகத்தினுடைய எல்லா பாவத்தையும் இயேசு தலைமையில வச்ச உடனே, பிதாவுடைய பிரசனமும் பரிசுத்தாவியுடைய பிரசனமும் அவரை விட்டு விலகிவிட்டு, மொத்தத்துல சொல்ல போனா இப்ப ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குதா? சொல்லுங்க, தைரியம். அப்ப பிதாவும் பரிசுத்தாவியானவர் இயேசுக்குள்ள இருந்தா எவ்வளவு தைரியமா இருந்திருப்பாரு. ஆனா அந்த கெத்செமனே தோட்டத்து இன்சிடென்ட் அப்ப சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி பிதாவும் இல்லை, பரிசுத்தாவியானவரும் இல்லை. மொத்தத்துல ஆதாம் முதல் உலகம் அழியிற வரை உள்ள எல்லாருடைய பாவ சுமைகளும் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கப்பட்டது. அதனால எல்லாருடைய பாவத்தின் விளைவாகிய பயம் அவரை ஆட்கொண்டது. ஹல்லேலூயா. மரண பயம் வந்துச்சு. மரண பயம் வந்துருச்சு உண்மைக்குமே அவருக்கு. இதுவரை உள்ள போனவங்க வெளியில வரல. இயேசு கிறிஸ்து இப்பொழுது உள்ளே போகிறார். பிதாவுடைய சமூகம் எல்லாம் கிடைச்சிச்சா கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும். எதுவுமே இப்ப இல்லை. உள்ளே இப்ப இறங்க போகிறார். அவர் திகிலடையவும் யாகுலப்படவும் தொடங்கி, நான் இதை பகிர்ந்துக்கலாம்னு 2 பேரை கூப்பிட்டு போறேன். டே வாங்கடா, எனக்கு கொஞ்சம் பிரேயர்ல என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. 1 மணி நேரம் என்னோட கூட விழிச்சு கொஞ்சம் அவரை திடப்படுத்துங்கன்னு எனக்காக பிதாட்ட வேண்டுங்கடான்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு போய் அழுகிறார். திகிலடையும் யாகுலப்படவும் தொடங்குகிறார். இந்த 2 பேரில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஏன் தூங்குறாங்க சொல்லுங்க. தூக்கம் வந்துச்சு, தூங்குறாங்க. நல்ல பதில்ல. தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், அவன் மனுஷன் தான். அவன் தூக்கம் வந்தா தூங்க தான் செய்வான். இயேசு தனித்து விடப்பட்டார். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புற காரியம், நீங்க பயப்படுற சூழ்நிலையில, உங்க கஷ்ட சூழ்நிலையில உங்களோட நம்பகத்தன்மையா உள்ளவங்க தான், ஆனா ஓரளவு தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். பேதுரு, யோவான் ஆண்டவரை ரொம்ப நேசிச்சவங்க தான், ஆனா அது தூங்குற டைம் இல்லையா, கண்டிப்பா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? தூங்கிடும். எமர்ஜென்சி யாருக்கோ இதா ஆயிடுச்சு, எமர்ஜென்சி நைட்டு தூக்கி ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கோம். டாக்டர்லாம் ஓடி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் நம்ம கண்ணு லைட்டா என்ன பண்ணிடுது? அம்மா உள்ள இருக்கால, அப்பா உள்ள இருக்கால, பிள்ளை உள்ள இருக்கான்னு என்ன முழிச்சுக்கிட்டே தான் இருக்க முடியுது. கண்ணு தெரியாம நமக்கு ஒரு சொக்கல் உள்ளதுல. நம்ம மனுஷன் தானே. இயேசுவும் அன்னைக்கு அப்படித்தான் கஷ்டப்பட்டு வியாகுலப்பட்டு துன்பப்பட்டு காதறி கொண்டிருக்கும் பொழுது 2 பேரும் தூங்கி விழுந்தார்கள். காரணம், அவர்கள் யாரு சொல்லுங்க? மனுஷன். அவருக்கு தெரியும் கைவிடப்படுறதுனா என்ன, உதவியற்ற நிலைனா என்ன, பயப்படுறதுனா என்ன, கவலைப்படுறதுனா என்ன, வியாகுலம்னா என்ன. அதனாலதான் தைரியமா சொல்றாரு, எந்த தெய்வமும் செய்ய முடியாதத அவர் தாமே சோதிக்கப்பட்டதினால் சோதிக்கப்படுகிற உங்களுக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படி நீ உன் தெய்வத்தை மட்டும், அவர் தான் உண்மையான தெய்வம், இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம், ஏன்பா நீ சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் உலகத்துல வேற தெய்வமே இல்லையா? அப்ப இவர் சொன்ன ஒரு வார்த்தை ஆச்சரியமா இருந்தது. எவ்வளவு தெய்வங்கள் இருக்கலாம், ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? முதுகுல 4-5 ஸ்க்ரூ மாட்டி இருக்கு. குறுக்கு நிமித்த முடியாது. கை காலு கீழே இடுப்பு கீழே செயலிழந்த அனுபவமா இருந்துச்சு கொஞ்ச நாள். அவன் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் ஏன் தெரியுமா என்னுடைய தெய்வம்?
நான் கஷ்டப்பட்ட மாதிரியே அவர் கஷ்டப்பட்டாரு. அதனாலதான் அவர் என்னுடைய தெய்வம். எனக்கு ஒருவர் தெய்வமா இருக்கணும்னா என்னை விட ஒருத்தர் என்ன பண்ணிருக்கணும்? கஷ்டப்பட்டிருக்கணும். இன்னைக்கு இங்க வந்திருக்கிறவங்க உங்க தெய்வம் யாருன்னு இன்னைக்கு நீங்க சூஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கிறீங்க. நீங்க எந்த தெய்வத்தை வழிபடலாம், எந்த தெய்வமும் உங்களுக்கு தெய்வமாக இருக்கலாம். ஒரே ஒரு கொஸ்டின் அந்த தெய்வத்துக்கு முன்னாடி வைங்க. என்னைய விட அழுததா அந்த தெய்வம் இருக்கும், என்னை விட அது வறுமையில இருந்திருக்கணும், என்னை விட கஷ்டத்துல இருக்கு, என்னை விட அவமானத்தை சந்திக்கணும், என்னை விட அது பயந்துருக்கணும். மொத்தத்துல நான் பட்டதை விட அதிகமாக அதை என்ன பண்ணிருக்கணும்? ஸ்கூல்ல ஒருத்தவன் டீச் பண்றான்னா ஸ்டூடெண்ட்டை விட டீச்சர் நிறைய படிச்சிருக்கணும். எனக்கு ஒருவர் தெய்வமா இருக்க வேண்டுமானால் என்னை புரிந்து கொண்டு என்னை விட கஷ்டப்பட்டவர் தான் என்னுடைய தெய்வமா இருக்க முடியும். அப்பதான் அவர் எனக்கு உதவி செய்ய முடியும். அப்படி வரிசையில நீங்கள் பார்த்தால் ஒருவர் மட்டும்தான் அந்த வரிசையில நிற்பார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை வச்சு முடிவு பண்ணிக்கிறேன். நீங்க எங்க போய் வழிபடுறீங்க? அது உங்களுக்காக அழுதுச்சா, உங்களுக்காக கஷ்டப்பட்டுச்சா, உங்களுக்காக வேதனை பட்டுச்சா, உங்களை போல பாட அனுபவிச்சுச்சா, உங்களை போல கைவிடப்பட்டுச்சா? எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழுதார், இரத்த வேர்வை சிந்தி அழுதார், வியாகுலப்பட்டார், கலக்கமடைந்தார், துக்கமடைந்தார். பயத்தால் அவள் இருதயம் சூழ்ந்திருந்தது. நீ வீட்டுல போய் வாசிக்க, சங்கீதம் 22 இருக்கும். காளைகள் என்னை சூழ்ந்து இருக்குது. பெரிய பெரிய மாடு, பாசான் தேசத்து மாடுகள்னா அங்க இருந்து இங்க வர இருக்கும். அவர் எடுத்துக்காட்டுக்கு சொல்றாரு, பெரிய பெரிய காளைகள் என்னை சூழ்ந்து இருக்கிறது, சிங்கங்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறது, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கு, எனக்கு பயமா இருக்குன்னு ஒரு சின்ன பிள்ளை சொல்றது மாதிரி இரட்சகர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் பயத்தை அந்த இடத்துல வெளிப்படும். அவர் பயந்தவர் அல்ல. திரும்ப நான் சொல்றேன், அவர் மனுஷனாய் வந்ததினால் நீங்க பயந்ததை ருசி பார்க்க கர்த்தர் அந்த பயத்தை அவர் ருசி பார்த்தார். உங்களுக்கு உதவி செய்யணும், எனக்கு உதவி செய்யணும், பயந்த உங்களுடைய பயத்திலிருந்து உங்களை போக்கணும், அந்த ஃபீல் பண்ணணும், அதை அவர் உணரணும். அதற்காகவே அவரும் பயந்தார், பயப்படுகிற சூழ்நிலையில் தன்னை அனுமதித்துக் கொண்டார். எத்தனை பேர் குடும்பங்களை நினைச்சு பயந்து கலக்கம் அடைஞ்சு உதவிக்காக தேடி உதவிக்கு தேடுற மனுஷன் உங்களை விட்டு விலகி பயந்து போயிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பயந்ததுப்பா, நான் உனக்கு பயப்படுற உனக்கு நான் உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறேன். நான் உன் பயத்திலிருந்து நான் உன்னை மாற்றுவேன், உன் எதிர்கால பயத்திலிருந்து உன்னை நான் தூக்கி எடுப்பேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னைய நான் தேற்றுவேன், உனக்கு நான் உதவியா இருப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை தவிர உங்களுக்கு எனக்கு உதவி செய்ய ஒருவராலும் முடியாது. ஏனென்றால் அவர் தான் உதவியற்றவராய் நின்றார். அவருக்கு தான் நான் உதவி இல்லாம நிக்கிறது புரியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பயத்தை சுமந்தார். இரண்டாவது அவரு என்ன செஞ்சார்னா அவமானம், துரோகம், நிறைய அவமானம், துரோகம், வறுமை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா சுமந்தார். வேகமா அந்த வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம் ஒருத்தன் வாசிங்க, 20வது வசனம் ஒருத்தன் வாசி. ஏசப்பாக்கு என்ன பேரு? ஏசப்பாக்கு என்ன பேரு வச்சு கூப்பிட்டாங்க? வஞ்சிக்கிறவன். அப்படின்னா ஏமாத்துக்காரன். ஏசப்பா எப்படி கூப்பிட்டாங்க? ஏமாத்துக்காரன். அவர் ஏமாத்துனாங்கடா எங்கேயாவது? எங்கேயுமே ஏமாத்தல. ஆனா அவருக்கு கொடுத்த பேர் என்னது? ஏமாத்துக்காரன், வஞ்சிக்கிறவன். 20வது வசனத்தில் அவரை பத்தி போடப்பட்டிருக்கிற அவர் பிசாசு பிடித்தவன். அவருக்கு பேர் என்ன? வஞ்சிக்கிறவன், பிசாசு பிடித்தவன். இல்லாத ஒன்ன அவரை பத்தி தரக்குறைவா பேசும்போது எப்படி இருந்திருக்கு? உங்களை என்னையும் பார்த்து ஒரு ஆள் பார்த்துட்டு நீ ஒரு ஃப்ராடுக்காரன், நீ ஒரு ஏமாத்துக்காரி. இப்ப நான் உங்களை கேட்கறேன், சம்பந்தமே இல்ல, நீ ஒரு ஏமாத்துக்காரி. என்ன இவர் என்னடா என்னைய பார்த்து ஏமாத்து? நீ ஏமாத்துறது எனக்கு தெரியாதா? நீ ஒரு ஃப்ராடு, நீ ஒரு பேய் பிடிச்சவன். உங்களை பார்த்தா விடுவீலா? இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த கேள்வி கேட்டார்கள், நீ வஞ்சிக்கிறவன், நீ பிசாசு பிடித்தவன். நீங்கள் நானும் சாதாரண ஆளு, நம்மளை கேட்டா நமக்கே தாங்க முடியல. என்னைய பார்த்தாட இந்த கேள்வி கேட்ட அப்படின்னு நம்ம எழுந்துரும். பொங்கி வா ஜீவனதியே. வெளிப்படுத்துற 4:11 அவரை பத்தி என்ன போட்டிருக்கு? யாரை பார்த்து எந்த கேள்வி கேட்கிறான் பாருங்க. அவர் யாரு? வெளிப்படுத்துற 4:11 கர்த்தாவே, இயேசு பத்தி போட்டிருக்கு, மகிமையும் கனத்தையும் வல்லமை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு பாத்திரம். நீரே மகிமையுடையவர், நீரே கனத்துக்குரியவர். அப்புறம் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், எல்லாத்தையும் படைச்சது யாரு? இயேசு. மகிமையும் கனமும் யாரு? இயேசு. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், மேல இருக்கிற வானத்தை பாருங்க, கீழே இருக்க பூமி, பாதாளம், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கோள்கள், சுற்றி எல்லா கோள்களையும் பாருங்க. இது எல்லாத்துலயும்
ஃபர்ஸ்ட் முதன்மையான ஒருவர் இருக்கிறார். அப்படி ஆள் யாருன்னா இயேசு கிறிஸ்து. வானம் பூமி பாதாளம் நீங்க பார்த்தது பார்க்காது எல்லாத்துலயும் ஒரு தலை சிறந்த ஒரு தலைவனாய் எல்லாவற்றுக்கும் மேலாய் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, எல்லாத்துக்கும் தலைவர். அவரை பார்த்து கேட்டாங்க, நீ வஞ்சிக்கிறவன், நீ பிசாசு பிடிச்ச. அவமானம்னா ஏசப்பாவுக்கு ரொம்ப தெரியும். அவமானப்படுத்தும் போது அமைதியா இருக்கவும் ஏசப்பாவுக்கு தெரியும். இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்ற வார்த்தை, அவமானத்தை பார்த்து பயப்படாதீங்க. அவமானத்துக்கு நடுவுல நீங்க கொஞ்சம் அந்த இடத்துல அமைதியா இருக்கிறது நல்லது. நான் சோதிக்கப்பட்டேன். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் அவமானப்பட்டதினால். அவமானப்படுகிற உங்களுக்கு உதவி செய்ய எதுல அவமானப்பட்டிருக்கீங்க? எதுல உங்களை அவமானப்படுத்துறாங்க? உன்ட்ட இது இல்ல, இது இல்ல, இது இல்ல, பணம் இல்ல, காசு இல்ல, அழகு இல்ல, எதுல நம்மளை அவமானப்படுத்துறாங்க? இந்த அவமானத்தை எல்லாத்தையும் என் இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சுமந்து விட்டார். அவருக்கு தெரியும் உங்க அவமானம். அவமானப்படுத்தப்படுகிற உங்களை உயர்த்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மத்தேயு 26:67 இதெல்லாம் நீங்க கொஞ்சம் டீப்பா படிக்கணும். ஆண்டவருடைய அன்பை நீங்க உணரணும். மத்தேயு 26:67 கவனிக்கிறீங்களா? ஏசப்பாவை நடுவில் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு முகத்துல என்ன பண்றாங்க? யார துப்புறாங்க? உங்களுக்கு ஏசப்பா யாருன்னு எப்பயும் தெரியுமா? தெரியும். நம்மளாம் செத்து உயிரோட இருந்துச்சு சிங்காசனத்துல உட்கார்ந்தும் போது, அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்கும் போது, இந்த தெய்வமா எனக்காக பூமியில வந்துச்சு அப்படின்னு நீங்க ரொம்ப நன்றி சொல்லுவீங்க. எல்லா நாமத்துக்கும் மேலானவரை நடுவுல உட்கார வச்சு ஒரு 600 பேர் சுத்தி நின்றாங்க. ரோம போர்ச்சவர் காரி துப்புறான். ஒரு ஆளு நீ சொல்லுங்க, யாராவது உங்க முகத்துல துப்ப விடுவீங்களா? காரி 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 அவ்வளவு பயிலும் துப்புறான். அப்படியே தலையில நங்கு நங்குன்னு அடிக்கிறான். கண்ணை கட்டிட்டு, கண்ணில் என்ன பண்ணிட்டான்? கருப்பு ரிப்பன் என்ன பண்ணிட்டான்? கட்டிட்டு தலையில போடுறான். மண்டையை பிடிக்கிறான். அங்க அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு சொல்றான் சிரிச்சுக்கிட்டே, நீர் தீர்க்கதரிசி தானே, யார் அடிச்சதுன்னு கண்டுபிடி பார்ப்போம். கண்டுபிடிக்க தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியும். எவன் அடிச்சாலும் தெரியும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். கொட்டினவனுக்கெல்லாம் மெமரியில வச்சிருக்காரு. கொட்டிட்டு கேட்கிறான், யாருன்னு சொல்லு. அவன் கொட்டுறான், யாருன்னு சொல்லு. ஒருத்தன் துப்புறான், யார் யார் சொல்லு. ஏசப்பாவுக்கு நான் அந்த சீன்ல அப்படியே அதை நான் கொஞ்சம் உணர்ந்து பார்த்தேன். கண்ணை மூடி கொட்டும் போது தெரியுது. தெரிஞ்சாலும் ஆண்டவர் சொல்லல, அவர் பொறுமையில் உயர்வு உடையவர், பொறுமையில் சிறந்தவர். அவமானப்படுத்தி துப்பி தரையில கொட்டும் போது யார்? அவருக்கு தெரியும். நீ தாண்டா கொட்டின, எனக்கு தெரியும் சொல்ல முடியும். சொல்லல, அவருக்கு தெரியும் அவமானம்னா என்ன, காரி துப்புறதுனா என்ன, கேவலப்படுத்துறதுனா என்ன. அவமானத்தை எத்தனை பேர் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவர் அவமானப்பட்டதினால் உங்களை கனத்தினாலும் மகிமையினாலும் கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுவேன், கொஞ்ச நாள் தான் இந்த அவமானம். ஆமென். உங்களுடைய அவமானத்துக்கு ஏற்றபடி, உங்களுடைய முந்தின அவமானகரமான வாழ்க்கைக்கு ஏற்றபடி பின் நாட்களிலே கர்த்தர் உங்களை உயர்த்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு சிலுவைக்கு பின் அந்த உயர்வை பெற்றுக் கொண்டார். ஆனா உங்களுக்கு எனக்கும் இந்த பூமியில நீங்க அவமானப்பட்டுக்கிட்டு இருந்ததுக்கு தக்க பலனை கர்த்தர் சீக்கிரத்திலே உங்களை மகிமைப்படுத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது பொறுமை. நீ தாண்டா கொட்டுனேன்னு சொல்லக்கூடாது. கொட்டுனவன் தெரிஞ்சாலும் கொஞ்சம் கண்ணை மூடிக்கிட்டு உட்காரு. நீங்க கொட்டுனவன் கை காமிக்க வேண்டாம். நீ தான் குத்துன, நீ தான் கொட்டுன, நீ தான் துப்புன சொல்லி இப்ப என்ன செய்ய போறோம்? அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். சிலுவை வர அமைதியா இருந்தார். சிலுவை முடிய மகிமையினாலும் கனத்தினாலும் அவர் முடிசூடப்பட்டார். அவமானத்தை கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் கொஞ்சம் பொறுத்துக்கிறங்க. உங்களை அவமானப்படுத்தும் போது கொஞ்சம் அமைதியா இருங்க. கண்ணை கட்டி உங்க தலையில கொட்டுறது போல உங்களை அடிக்கிறவன் தெரியும், உங்களை அவமானப்படுத்துறவங்க தெரியும். உங்கள் வாய் அவர்களுக்கு எதிராய் பேச வேண்டாம், நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து வாய் திறக்காத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். எப்படி மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக வாய் திறவாத ஆட்டை போல தன் வாயை அவர் திறவாது இருந்தார். முடியை பிடிச்சி செம்மறியாட பாருங்க, யூடியூப்ல போய் பெரிய மிஷின் வச்சு அப்படியே எடுப்பான், அது அப்படியே நிற்கும். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக தாடி மயிரை பிச்சு முடியை பிச்சு கொட்டி தலையில அடிச்சு துப்பி, சும்மா துப்பா 600 பேர் துப்புனா முறையா முகம் தள்ளி இருக்கும். அப்படியே இருந்தார். எல்லா அவமானத்தையும் வாங்கி கொண்டார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவமானப்படும் போது நீங்க எல்லாம் அழுகிறீங்கல்ல, என்னை அவமானப்படுத்திட்டான்,
எனக்கு என்ன செய்யணுமே தெரியல, எனக்கு வெக்கமா இருக்குது, என் வாழ்க்கையே அவ்வளவுதான், எனக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மேன்மையே இல்லை, நான் என் வாழ்ந்தது இப்படித்தான் ஆகணுமா, அவன் இப்படிலாம் வாழ்றான், நான் என்ன மாட மாளிகையில் அரண்மனையில ராஜா மாதிரியா வாழ கேட்டேன், கொஞ்சம் என் மான மரியாதை போகாத அளவுக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை நான் வாழ தானே கேட்டேன், நான் என்ன டாடா பிர்லா மாதிரியா வாழ கேட்டேன். அவமானம், நிந்த, கண்ணீர், கவலை, கஷ்டம், இதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஒருவேளை பேசுற எனக்கு தெரியாம இருக்கலாம், இல்லை என்னுடைய அவமானம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அப்பாவுக்கு தெரியும். அவர் ஊர்ல உள்ள எல்லா பையிலும் துப்புனா, நம்ம ஒரு ஆள் துப்புனாலும் விட மாட்டோம், அவனை ஓட ஓட அடிப்போம். அவன் ஊர்ல உள்ள அவ்வளவு பேரும் துப்புனா, ஊர்ல உள்ள அவ்வளவு பேரும் கொட்டினா, அவமானத்தை வாங்கினவருக்கு தெரியும் அவமானப்படுகிற நீங்க உங்களுடைய நிலைமை. அல்லேலூயா. நீ எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அந்த தெய்வத்தை தான் நீங்க ஆராதிக்க வந்திருக்கீங்க. நீ தலை குனிஞ்ச இடத்துல கர்த்தர் உன் தலையை நிமிர்த்துவார். தாவீதுங்கிறவனை அவமானப்படுத்தி, அவனுக்கு நிறைய அண்ணமார், வீட்டுல நல்லா கவனிங்க, வீட்டுல எல்லாம் நல்ல பொசிஷன்ல இருக்கும்போது இவனை ஆடு மயக்க விட்டாச்சு. வீட்டுல ஒரு விருந்து நடக்குது, வீட்டுல ஒரு விருந்து நடந்தா ஒரு பிள்ளை இல்லைனாலும் சாப்பிட மாட்டோம், வர காத்திருப்போம், இல்ல வர்ற அன்னைக்கு சமைப்போம். அப்படித்தானே சில வீடுகள்ல எல்லாம் அப்படித்தான், எல்லாரும் வந்தாதான் வீட்டுல சாப்பாடு. அப்ப இவன் இந்த பயலையை காணும். வீட்டுல சாமுவேல்னு ஒரு பெரிய தீர்க்கதரிசி வர்றார், வீட்டுல தடபுடலான விருந்து. சாமுவேல் உட்கார்ந்து இருக்கிறார், எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சாப்பிட போறதுக்கு முன்னாடி கேட்கிறாரு, உன் வீட்டுல இவ்வளவு பிள்ளைங்க தானே, வேற யாராவது இருக்காங்க? அப்பதான் அப்பாவுக்கு ஞாபகம் வருது, மகன் வரைச்சவன் எங்கேயோ தூரத்துல இருக்கான், அவனை வர சொல். வர சொன்னதுக்கு அப்புறம் இந்த புள்ள வேர்த்து விறுவிறுத்து வாட்டர் கண்ணோட ஆடு மேய்ச்சிட்டு அப்படியே வாடையோட அப்படியே வந்து பசியில வந்திருப்பான். அப்படியே வந்தா வீட்டுக்குள்ள பார்த்துருப்பான், பிரியாணி, சிக்கன் பீஸ். டேய், நீலாம் அண்ணனாடா, நீலாம் அப்பாவாடா, என்னடா இவ்வளவு பெரிய விருந்து இருக்கு, ஒரு வார்த்தை கொடுத்து என்னை மட்டும் டிஃபன் பாக்ஸ்ல வச்சு அண்ணனுக்கு கொடுத்துட்டு வான்னு சொல்றீங்க, ஏன்னா இங்க கூப்பிட்டியாடா சாப்பிட. அந்த பிள்ளையோட கண்ணை பாருங்க, கிட்டத்தட்ட 16-17 வயசு அவனுக்கு. ஏக்கத்தோட சாப்பாடு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் பாக்குறான், என்னைட்ட சொல்லாம ஒரு விருந்து, என்னைட்ட சொல்லாம ஒரு விழா நடந்துகிட்டு இருக்கு, என்னை மறந்துட்டாங்க. மறக்கப்பட்டிருந்தா சாமுவேல் சொல்றாரு, ஆண்டவர் சொன்னா சாமுவேலை பார்த்து, அவன் வந்த உடனே எந்திரிச்சு நில்லுன்னு சொல்லிட்டான். ஒரு சின்ன பையன் வரும்போது இவன் தான் விருந்தாளி, இவனே எந்திரிச்சு நின்றவனே எல்லா பையனும் எந்திரிச்சு நின்றுட்டான். எந்திரிச்சு நின்ற உடனே அவன் வந்த உடனே தான் சாப்பாடு, அதுவரை நான் கை நினைக்க மாட்டேன்னு சொல்லி அவனை உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து ராஜ அபிஷேகம், ஒரு கொம்பு நிறைய தைலத்தை எடுத்து அவன் தலையில ஊத்தி இஸ்ரவேலுக்கே ராஜாவாக மாற்றி விட்டான். எந்த இடத்துல அவமானப்பட்டு உன் குடும்பத்தாரால உங்க சமுதாயத்தால நீ அவமானப்பட்டு நிற்கிற இடம் எந்த இடமா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் நிச்சயமா நான் சொல்ல முடியும், அவர்களுக்கு முன்பாக உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். உனக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அவமானத்தை மாற்றுறவர் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, என்னை அவமானப்படுத்துறான்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமா உங்களை மேன்மையாய் வைப்பார். நீங்க தேடி வந்திருக்கிறது ஆண்டவருடைய சமூகம். அவமானப்பட்டவருடைய சமூகத்துல வந்திருக்கீங்க, உங்க அவமானத்தை நிச்சயமா அவர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. அப்ப துப்பி அடிச்சு எல்லாம் பண்ணாங்க, அவர் அதை சுமந்து கொண்டார். சுமந்து கொண்டு உங்களை மகிமையினாலும் கனத்தினாலும் உங்களை அவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, நம்மளை யாராவது மதவாதிகள் பிடிச்சா வெளிநாட்டு கடவுள், வெளிநாட்டு காசு. நமக்கு பொழுது அவர் எடுத்த கோலம் வறுமையின் கோலம். அவர் ராஜாதி ராஜா, ஆனா மனுஷனா அவர் வரும் பொழுது ஒரு மிடில் கிளாஸ்க்கு கீழே லோவர் கிளாஸ்ல தான் அவர் பிறந்தார். அவருக்கு அரண்மனையில பிறக்க தெரியாதா? சாஸ்திரிகள் இயேசு ராஜா பிறந்துட்டாருன்னு அரண்மனைக்கு போனாங்க. இயேசு அரண்மனையில பிறக்க முடியும், இயேசு அரண்மனையில பிறக்கல. இயேசு என்ன சொல்றது, பலி செலுத்துறதுக்கு ஆடு காளைகளை செலுத்துவாங்க. பணக்காரனா இருந்தா, காசு இல்லாதவன் ஆடை செலுத்துவான். அதுவும் இல்லைன்னா காட்டுப்புறா குஞ்சு எதையோ ஒரு கூண்டில இருந்து பிடிச்சிட்டு அதை வந்து பலி செலுத்து. யார் தான் பலி செலுத்துவா? ஏழ்மையிலும் ஏழ்மையா இருக்கிறவன் தான் காட்டுப்புறா குஞ்சை வந்து பலி செலுத்துவான். இயேசுக்கு பலி செலுத்த வந்தது என்ன தெரியுமா? காளை அல்ல, ஆடு அல்ல, காட்டுப்புறா. அப்படி அவர் எவ்வளவு பெரிய ஏழைன்னு நீங்க பாத்துக்க. வறுமையை ருசி பார்த்தவர் தான் இரட்சகர் இயேசு கிறிஸ்து. இயேசு பிறந்த பொழுது 2 சீன் நீங்க எல்லாம் பார்க்கணும். சத்திரத்தில் இடமில்லாது இருந்தது. அப்போ மாசமா இருக்காங்க, டெலிவரி ஆக போகுது. அன்னை மரியாளுக்கு
சத்திரத்துல இடம் இல்லை, ஹாஸ்பிட்டல் மாதிரி, ஹாஸ்பிட்டல் தான், இடம் இல்லை, ரூம் புக்கிங் இல்லை, நடந்து வர்றாங்க. அடுத்த சீன், அந்த மாடு எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு தொட்டி மாதிரி கட்டி போட்டிருப்பாங்க, கழுத்து வர கம்பத்தை கட்டி அங்கிட்டு தீவனம் போட்டிருப்பாங்க. இயேசு அதில் கிடத்தப்பட்டார். நீங்க கொஞ்சம் யோசிங்க, அங்க வந்துட்டு டெலிவரி ஆகல, இங்க குழந்தைய இங்கே வச்சாங்க. குழந்தைய வச்சேன்னு சொல்லும் போது மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்தார், முன்னணையில் பிறந்தார் அப்படின்னு பாடுறாங்க. முன்னணையில் பிறக்கவில்லை, முன்னணையில் வைக்கப்பட்டார். இதுக்கு இடையில நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். இயேசு எங்க பிறந்தார்? ஆஸ்பத்திரியும் பிறக்கல, சத்திரத்திலையும், இங்கே மாட்டு கொட்டாயிலையும் பிறக்கல, மாட்டு கொட்டாயில வைக்கப்பட்டார். ரெண்டுக்கு நடுவில் எங்க பிறந்தார்? ஆந்திவே நீங்களும் நானும் வழிபடுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வீதியில் ஏதோ ஒரு இடத்தில் இரட்சகருக்கு பிறப்பிக்கப்படுறதுக்கு ஒரு இடங்கோட இல்லை, ஒரு மரத்தடி, ஒரு நிழல், ஒரு சாலை ஓரம், ஒரு பஸ் ஸ்டாண்ட். இன்னைக்கு எடுத்த ஒரு பஸ் ஸ்டாண்ட், போகிற வழியிலே பிரசவம். ஐயா பிறக்க இடம் இல்லை. நம்ம காசை கிசை புரட்டி டெலிவரி ஆகிட்டா எப்படியாவது இங்கே போனால் நல்லா வைத்தியம் பார்க்க மாட்டான்னு எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு போய் என்னத்தையாவது ஈடு வச்சு வைத்தியம் பார்த்து நம்ம பிள்ளை நல்லா பிறக்கணும். ஏசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட பிறக்கலையா, ரோட்டில் பிறந்த எடுக்கப்பட்டவர் தான் நீங்கள் நான் வழிபடுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன் நிறைய பிளாட்ஃபார்ம் கேஸ் இருக்கும், பிளாட்ஃபாரத்து கேஸுக்கெல்லாம் உதவி செய்ய அவர் பிளாட்ஃபாரத்தில் பிறந்தார். சாலையோரத்தில் இருப்பது போல எதுவும் இல்லாமல் அன்றாடம் சாப்பிட்டு அன்றாட உழைச்சு கூரை வீடுகள்ல தங்க முடியாம அன்றாட வசதி இல்லாம இருக்கிறவங்களை தேற்றும்படி, உன்னுடைய தெய்வம் பணக்கார தெய்வம் இல்லையா, உன்னுடைய தெய்வம் உன்னை போல வறுமை உள்ள தெய்வம் என்று நிரூபிக்கும்படி இரட்சகர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுலயே கடைசியா எந்த நிலைமையில பிறக்கணுமோ அங்கே இயேசு பிறந்தார். கரங்களை வைத்து இல்லையா சொல்லுங்களேன். சரி, பிறந்தாரியா, அப்பாவுடைய வருமானத்திலேயே சாப்பிட்டு கொஞ்சம் மூத்த பிள்ளை கொஞ்சம் அப்படியே நல்லா திடன்பட்டு அதுக்கப்புறம் அண்ணன் தம்பிகளை எல்லாம் பார்த்தாரா? இல்லை. வரலாறு சொல்லுகிறது, இவர் வயது நல்ல இளம் வயது வரும் பொழுதே தகப்பனார் மரித்து விட்டார். தகப்பன் குழந்தையா இருக்கும் போதே தகப்பனை இழந்தவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்பாவை இழந்தவர், அப்பாவுடைய பாசத்தை இழந்தவர். கீழே 2 தம்பிய தங்கச்சியெல்லாம் இருக்க, முழு பொறுப்பும் இயேசு மேல விழுது. பச்சை குழந்தை 16-17 வயசு. அன்று யூதர்களுக்கு 40 வயசு தான் வாலிபன். யோசுவா என்னும் வாலிபன் சொல்லுவாங்க, அவனுக்கு 40 வயசு. அப்ப இயேசு வாலிபன்ல பிஞ்சு குழந்தை. பிஞ்சு குழந்தையில அப்பா இறந்து, ஐயா தம்பி மரல் நீதான், பிள்ளைகளுக்கு நீதான்டா சாப்பாடு போடணும் அப்படின்னு முழு பொறுப்பும் மேல விழுச்சு. பிறக்கும் போது ஒரு இடம் இல்லையே, வளர்ந்து அப்பா பாத்துக்கிறோன்னு அப்பாவும் செத்து போயிட்டாரன்னு சொல்லிட்டு ரம்பத்தையும் கோடாரியும் எடுத்துட்டு போய் மரத்தை வெட்டி டேபிள் செஞ்சு கட்டில் செஞ்சு பொழைச்சவர் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. வறுமை தெரியும், தகப்பனை இழந்து தெரியும், தகப்பனை இழந்து தாய் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும், தகப்பனை இழந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு தெரியும். எல்லா வறுமையும் சுமந்து பிள்ளைகளை தம்பி தங்கச்சியை கரை சேர்க்கிறது எப்படின்னு அவருக்கு தெரியும். எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவர் தான் நான் வழிபடுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கரங்களை வைத்து இல்லையா சொல்லுங்க. ஏதோ சொத்த தெய்வத்தை செத்த தெய்வத்தை வழிபடல, உயிருள்ள தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். எனக்காக கஷ்டப்பட்ட இயேசுவை நான் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். வறுமையை சந்தித்த இயேசுவை நான் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. முடிஞ்சிருச்சு. இப்ப இருக்கு வாகனம், ஒரு வண்டி தேவைப்படுது. வண்டியை பார்த்தா கழுதை தான் அந்த நாட்கள் என்னது வண்டி. கழுதை கூட அவர்கிட்ட என்ன பண்ணல, இல்ல. மார்க் 11:4. கழுதையில வாகனத்துல என்ன பண்ணணும், இப்ப போகணும் வரணும். இவர்கிட்ட என்ன இல்ல சொல்லுங்க, வாகனம். நம்ம கூட ஏதாவது ஒரு பழைய வண்டி வச்சு என்னத்தையாவது ஓட்டிக்கிட்டு இருக்கோம், வண்டி இல்ல. கேக்குறாரு, டேய் ஒரு ஒர்க் ஷாப்ல ஓடாம துருப்பிடிச்ச ஒரு வண்டி கிடக்கு, அதை போய் இழுத்துட்டு வா. யாருக்குன்னு கேட்டா, துருப்பிடிச்ச வண்டி கூட எடுக்க விட மாட்டான். நம்ம எடுக்கும் போது யாருக்குன்னு கேட்டா என் ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னோன்னு ஒரு கழுதையை பிடிச்சி இழுத்துட்டு வரான். இந்த கழுதையை தான் பாவம் பார்த்துக்கிறங்க நம்முடைய ஆண்டவர் ஏறிட்டு எருசலேமுக்குள்ளே கடந்து போனான். வறுமையை ருசி பார்த்துவார். இப்ப பஸ்கா பண்டிகையை அவங்கவுங்க வீட்டுல கொண்டாடணும், வீட்டுக்கு ஏத்த இலக்கத்தின்படி. சீசர்கள் எல்லாரையும் சேர்த்து உட்கார்ந்து இப்ப பஸ்கா பண்டிகை கொண்டாடணும். இப்ப வீடு என்ன பண்ணல அவருக்கு இல்ல, ஒரு மாடி வீட்டை ரெண்டுக்கு அடிச்சு அங்க பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுது. ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன்,
ஒரு கல்லறையாவது ஒரு யூதன் சம்பாதிச்சு வைக்கணும். இயேசு அந்த கல்லறை கூட அவருக்கு இல்லை. வரி கட்டணும், வரி கட்ட கூட அவரால முடியல. மீன் வாய்க்குள்ள இருந்து எடுத்துட்டு வர பெரிய கன்வென்ஷன் கூட்டம் நடத்தணும். கூட்டம் எகிரிச்சு 5000 10,000. மத்தியான சாப்பாடு காலை சாப்பாடு எல்லாம் போடணும். 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் வச்சுட்டார். எதுக்கு வச்சாருன்னு தெரியல. 3 நாள் புசியாம குடியாம சாப்பிட்டாரு. கடைசி நாள் என் பிள்ளைகளுக்கு ஒரு சாப்பாடை கொடுக்கணும்டான்னு சீசனை பார்த்து கேட்டாரு. டேய் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், என்னடா செய்யணும்? 200 ரூபா இருக்குது. எவ்வளவு இருக்கு? 200 பணம். அது யூத வரலாறு சொல்லுகிறது. அந்த சீசன் 200 பணத்தை எப்படியாவது சேர்த்து ஒரு குதிரை வாங்கணும்னா ரொம்ப ஆசையா இருந்தானா சேர்த்து வச்சிருந்தாங்க. ஒரு மட்டை குதிரை வாங்க. இவர் அங்க கை வைக்கிறார். ஏய் ஒரு 200 ரூபா எவ்வளவு வச்சிருக்க, இவங்களுக்குலாம் எவ்வளவு வாங்க முடியும்னு சொல்லும்போது அவன் பாக்கெட்ல கை வைக்கிறார். அவன் சொல்றான், என்கிட்ட 200 பணம் தான் இருக்கு, இருந்தாலும் யாருக்கும் சாப்பாடு கொடுக்க முடியாது. ஆண்டவர் அங்க அற்புதம் செய்தார். ஆனா பேசிக்கா அவர் கையில பார்த்தா எந்த ஒரு அசட்ஸ், எந்த ஒரு பொருள், நகரும் சொத்து நகராத சொத்து எதுவுமே அவர் கையில இல்லை. ஏழ்மையின் கோலமும் வறுமையும் கோலமும் எடுத்தவரை தான் நீங்களும் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கோம். ஏன் ஏன் நீங்க வறுமையில இருக்கிறதுக்கா? உங்க வறுமையை மாற்றி உங்கள் தரித்திரத்தை மாற்றும்படி இரட்சகர் இயேசு கிறிஸ்து தன்னை தரித்திர கோலமாக்கி கொண்டார். அல்லேலூயா. வறுமை, துரோகம், துரோகம். ஒரு சீசன் சொன்னா, வாழ்வோ சாவோ ஆண்டவரே, உங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை விட்டே கொடுக்க மாட்டேன்னு சொன்னா. ஒரு பொம்பளை பிள்ளை பிடிக்கிறா. உன் பேச்சு எல்லாமே அவர் மாதிரியே இருக்கு, உன்னையும் நான் அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னா, நீ யாருன்னு எனக்கு, அவர் யாருன்னு எனக்கு சரியா. துரோகம். கூட இருந்த சீசன் 3 ஆண்டு இவரோட தூங்கி எந்திரிச்சு கூட இருந்த சீசன். கெத்செமனே தோட்டத்தில் எல்லாரும் தாடி வச்சு, எல்லாரும் முடி வச்சு, எல்லாரும் ஒரே மாதிரி யூதர்கள் இருக்கிறார்களா, கண்டுபிடிக்க முடியல. ஒருத்தன் வர்றான், யூதாஸ். இயேசுவை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். அப்ப பார்த்து கேட்டார், முத்தத்தினாலே காட்டி கொடுக்கிறாயோ சிநேகிதனே? முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறான்னா எவ்வளவு பெரிய துரோகம். உங்க மேல உங்களை அன்பு செலுத்தி நிறைய பேர் துரோகம் பண்ணுவாங்க. துரோகத்தை நீங்க சந்திச்சிருப்பீங்க, அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் துரோகத்தை, அவமானத்தை, வறுமையை, எல்லா பயத்தையும் சந்தித்தவரை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டோம். அல்லேலூயா. கடைசி அவர் மரணத்தை சந்தித்தார். அவர் தாமே சோதிக்கப்பட்டதினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய உண்மையில் ஒரு கடைசியா அவர் ஒண்ணு செஞ்சாரு. அதை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். மரணத்தை சந்தித்தார். எல்லாருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார், டேஸ்ட் பண்ணினார். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த இடத்துல இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்ம யாரும் பாதாளத்தை பார்க்க போறது கிடையாது. பாதாளம்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? எப்படி இருக்கு தெரியுமா? தீ எரிஞ்ச அக்கினி கடலை இங்க இருக்கிற யாரும் பார்க்க போறது கிடையாது. ஏனென்றால் நமக்கு பதிலாய் பாதாளத்துக்குள் ஒருவர் இறங்கிவிட்டார். என் புள்ள அந்த வாசனை கூட தெரியக்கூடாது. இதைதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி ஜுவாலையிலே போய் இருக்கும் பொழுது 4வது நபராய் உள்ளே வந்தவர் தலையின் கருகின வாடை கூட இல்லையா? உங்களுக்கு எனக்கும் ஒரு மரண வாசனை கூட இல்லாதபடி என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார். நீங்க நானும் செத்து போய் கீழே இறங்க போறது கிடையாது. நம்மை பாதாளத்தில் அவர் விட போறது கிடையாது. நமக்கு பதிலா இரட்சகர் இயேசு கிறிஸ்து பாதாளத்துக்குள் இறங்கி விட்டார். எவ்வளவு பெரிய நல்ல தெய்வம். உள்ள இறங்கிட்டார். மகனே, நீ போய் பார்க்க கூட வேணாண்டா, நீ பயந்துருவ, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன், உன்னை ஸ்ட்ரெயிட்டா நான் மேல கொண்டு போயிடுறேன், நீ பாதாளத்தை பார்க்க தேவையில்லை. 3 நாள் பாதாளத்தின் உள்ளே இருந்தா. நிறைய பேர் சொல்றாங்க இயேசு உள்ள போய் சும்மா ஹாயா விஐபி ஜெயில், நம்முடைய முன்னாள் பிரதமர்கள் முதலமைச்சர்லாம் போய் உள்ள உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டுலாம் ஜெயிலில் இருப்பாங்களா, அப்படி உள்ள இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, என் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படித்தானே பைபிள் போட்டிருக்கு. அப்படியானா என் தண்டனையை எழுதினபடி அவர் 3 நாள் என் தண்டனையை அவர் சுமந்தார். இதை புரிஞ்சுக்கிறங்க. துருபதேசம் சொல்லிடுவாங்க. 3 நாள் நான் பாவியா இருந்து செத்தா எங்க போவேன்? நீங்க எல்லாரும் பாவியா இருந்து செத்தா எங்க போவீங்க சொல்லுங்க? எங்க போவியா? 3 நாள் என் தண்டனை அவர் சுமந்தார். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். 3 நாள் நரக வேதனையை அவர் அடைந்திருக்க 99.9% வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றால் ஏன் தண்டனையை எடுத்து அவர் ஏற்றுக்கொள்கிறது வந்துட்டு ஒரு சொகுசு பங்களா அல்ல. அவர் போய் விஐபி ஜெயில அல்ல. நான் வெந்து கிடக்கணும்,
நான் வேகாம இருக்க என் ஆண்டவர் 3 நாளாகிலும் உள்ள இருந்திருப்பார். இதுதான் வேதத்தின் சத்தியம். அப்படி இல்லாவிட்டால் அவர் என் தெய்வமாய் இருக்கவே முடியாது. சிலுவையில தான் இன்னொரு இவனும் செத்தான் அவனும் செத்தானே, என்ன பெருசா செஞ்சுட்டாரு அவரு? 2 கல்லன்னு செத்தானா இல்லையா? இயேசு என்ன பெருசா செஞ்சிட்டார்? இயேசு சிலுவையில் மட்டும் சாகவில்லை, அது சரீரத்தில் இவனும் சாகுறான். அவருக்கு அது பெருசு கிடையாது. ஆனா உள்ள போய் என் தண்டனை ஏத்துக்கணும். 3 நாள் அளவும் யோனா மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தான். அதுபோல என் இயேசு கிறிஸ்து உள்ளே இருந்தார். இன்னும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். யோனாவுக்கு தெரியாது 3வது நாள்ல நான் வெளியில வருவேன்னு. இயேசுவுக்கும் தெரியாது 3வது நாள்ல நான் வெளியில பூமியில இருக்கும்போது அவர் சொன்னார் 3வது நாள் வருவேன். யோனாவின் அடையாளம் என்று யோனாவுக்கு வயிற்றுல இருக்கும்போது தெரியாது. அப்படியானால் அது ஒரு மறதியின் பூமி. இயேசு உள்ளே இறங்கும் பொழுது பரிசுத்தவானா இறங்கல, நம்பிக்கையற்றவராய் உள்ளே இறங்குகிறார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. உள்ள இயேசு எப்படி இருந்தார் யோசித்து பாருங்க. 3 நாள் ஆச்சு, டைம் ஆயிடுச்சு, 6:30 மணிக்கெல்லாம் பாதாளம் பறந்துடலாம்னு இருந்திருப்பாரு. வெளியில வரமாட்டோம் தான் இருந்தாரு. அதுக்கு பேர் தான் தண்டனை. ஆனா சொன்னவர் உயிரோடு கூட எழுப்பி விட்டார். வார்த்தை விடுவிச்சு. உங்க வாழ்க்கையில வார்த்தை தான் விடுவிக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. வசனத்தை நம்புங்க, அது உங்களை விடுவிக்கும். இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்து 3வது நாள் உயிரோடு இருந்தார். இப்ப இந்த வசனத்தை பாருங்க. அவர் தாமே சோதிக்கப்பட்டதினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் பயத்துல இருக்கீங்க? இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்க பயத்தை மாற்ற போகிறார். தைரியத்தை தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க அவமானத்தை மாத்திர தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க வறுமையை ஜெயித்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். எனக்காக நம்முடைய அப்பா நம்முடைய தேவன் எல்லாத்தையும் சுமந்துட்டாரு. அவர் சம்பாரிச்சு வச்சுட்டாரு நமக்கு கிருபைய. இனி நாம் கஷ்டப்பட தேவையில்லை. எல்லாமே அவர் பெற்றுவிட்டார். அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு தகுதி உள்ளவர்களாய் நாம் மாறிவிட்டோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருந்து ஜெபிப்போம். இந்த நல்ல தெய்வத்தை நாம் கொண்டதற்கு, தெய்வமாய் அவரை நாம் ஏற்றுக்கொண்டதுக்கு எவ்வளவு பாக்கியம். அவருடைய அன்பு உங்க இருதயத்தில் ஏவட்டும். ஆண்டவர் பார்த்து ஒன்னே ஒன்று தான் இப்ப சொல்ல போறீங்க. ஏசப்பா, எனக்காக நீர் செஞ்ச எல்லா தியாகங்களுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதை மட்டும் சொல்லுங்க ஏசப்பாட்ட. ஏசப்பா, எனக்காக நீர் செய்த தியாகங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீரே என்னுடைய தேவன் ஆண்டவரே. ஹalleluya hallelujah 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 hallelujah. ஆமென்.